நம்ம ராகவ் வந்துட்டு ஏற்கனவே ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு இருந்தாரு அப்படின்றது எல்லாமே நமக்கே நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ் வந்துட்டு இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அவரோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வச்சு புதைச்சு போட்டுருந்தாங்களோ, அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லி மன்னிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ மன்னிப்பு கேட்க கேட்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு நெருக்கம் ஆகும் அப்படின்றது எல்லாமே நமக்கே நல்லாவே தெரியும். அதாவது இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா அபி இருந்துட்டு எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டுட்டு போயிடணும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டுட்டு போக முடியாத சுச்சுவேஷன் வரப்போகுது. அதே மாதிரி நம்ம ராகவ் எந்த அளவுக்கு அபியை லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ராகவே அவர் வாயால எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அதாவது இப்போ நேரா கிளம்பி கல்லறைக்கு போயிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவோட கல்லறைக்கு போயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அழுறது மட்டும் இல்லாம என்ன மன்னிச்சிரு அபி. நான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இங்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். நான் சொல்றது எல்லாமே சத்தியம். அதே மாதிரி அந்த முரளி கிருஷ்ணன் கூட சேர்ந்துட்டு நீயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திருக்க, அஞ்சலி அக்காவை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு நான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அபி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன் அபி. இந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் எதனா ஒரு பிரச்சனை வந்து தடைப்பட்டு போயிடுது. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அட என்னடா இது இங்க வந்து எல்லாமே ஓகே தானே, அபியும் வந்து ராகவ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் அபி வந்து ராகவ புரிஞ்சுக்காம இருந்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துது. சரி ஓகே இப்படியே வந்து விட்டாலுமே கூட நீங்க வந்து இந்த முரளிகிருஷ்ணனை பத்தி சீக்கிரமா வந்து இங்க இருந்து அதாவது புரிய வச்சுட்டு தெரிய வச்சுட்டு இந்த முரளிகிருஷ்ணன் எவ்வளவு பெரிய கேடு கெட்டவன் அப்படின்றது எல்லாமே வந்து காட்டிட்டு நம்ம அபி வந்து இங்க இருந்து போயிடலாம், அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் எல்லாமே, அதுக்கப்புறம் வந்து ஈஸியா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த முரளிகிருஷ்ணன் எல்லா விஷயத்துல இருந்துமே தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருந்தான் அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ இந்த முரளிகிருஷ்ணன் இப்போ வசமா மாட்டிக்க போறான். அதுதான் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல நடக்க போறது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இங்க கொஞ்சம் அதாவது இப்படி வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் காலில் விழாத குறையா வந்து இப்போ மன்னிப்பும் வந்து கேட்டாரு நம்ம ராகவ். அதே மாதிரி இப்போ கட்டி பிடிச்சி அங்கே வந்து ஒரு சில சீன் கிரியேட் ஆகும்போது ரொம்ப வந்து சாங்லாம் போட்டு வேற லெவல் மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதே சமயம் இப்போ நம்ம ராகவ் வந்துட்டு தன்னோட மனசுக்குள்ள இருந்தது எல்லாத்தையுமே வந்து கொட்டி தீர்த்துட்டாரு. இதுதான் என்னோட மனசுக்குள்ள இருக்கு, நான் செஞ்சது தப்பு தான், உன்னை பத்தி தப்பா நினைச்சது தப்பு தான், என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மன்னிப்புலாம் கேட்டாரு. ஆனாலும் அபி வந்து இப்போ இதையுமே ஏத்துக்கலாம். ஒரு பக்கம் கட்டி பிடிச்சி கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் கூட வந்து நடக்குது. ஆனா அது ரொமான்ஸ் தான் அப்படின்றதையும் தாண்டி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு. சரி இப்பெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல நம்ம அபி வந்து இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா போய் என்னாச்சு அபி, எங்க போயிருந்த, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனு வந்து கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க. இந்த மாதிரிதான் ராகவ் வந்து சொன்னாரு அப்படின்ற வந்து சொல்லும்போது அபி வந்து என்ன சொல்றாங்க, இதை வந்து முன்னாடியே தெரியாதா, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு இருக்கும்போது எதுக்காக வந்து ராகவ் இருந்துட்டு நான் அப்பெல்லாம் அப்படி பேசினாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம்ல அனு இருந்துட்டு இங்க பாரு அபி, எந்த அளவுக்கு வந்து யாரும் கிளியர் கட்டா வந்து இந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ராகவ் வந்து உன்னை விரும்புற அப்படின்ற விஷயத்த எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதை பாருன்னா நீ என்னென்னமோ பார்த்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்தது, இப்போ ராகவ் வந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டாருல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம் தானே. ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இத்தனை நாளா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ராகவ் இருந்துட்டு தான் எவ்வளவு வந்து அபியை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருந்தாரு. இப்போ எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் அபியும் வந்து இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க தான் போறாங்க. ஏன்னா இத்தனை நாளா ராகவ் வந்து தன்னை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது நார்மலா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஆனா இப்போ லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு ட்ராக் வந்ததுனால கண்டிப்பா வந்து சீக்கிரமா எல்லாமே மாறப்போகுது. அபியும் ராகவும் வந்து சீக்கிரமா ஒன்னு சேர போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க சேர்ந்துருவாங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் ஆர்ட் ஒன்று, அதே மாதிரி வந்து கிரீன் கலர் ஆர்ட் ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.